நீங்க ரோஹித் அப்படின்ற ஒரு மனநிலையில அரசு அவருடைய உருவத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? முன்னாடி ரோஹித் அப்படின்னு அந்த ஒரு அடையாளத்தோட பார்க்கும்போது ஆமா, அப்ப வந்து ஒரு ஒரு நன்றி உணர்வும் ஒரு பக்தியும். ஏன்னா வந்து இதுக்குள்ள வந்து இந்த ஒரு நிலைய ஒரு உணர்றதுக்கு வந்து அவங்கதான் ஆதாரம். அதனால அந்த ஒரு இது இருந்துச்சு. இப்ப அந்த பரிணாமத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்னையானா நான் உணர்றேன். நமக்கு தான் ஏற்கனவே நம்ம நன்றி சொல்லிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உணர்வு இருக்கா? என்னையா உணர்றேன் அது இருக்காது. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆளா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒண்ணும் உங்களுக்கு சொல்றதுக்காக நாங்க பிரிச்சு பேசுவோமே ஒழிய நாங்க இருக்கும் நிலை பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிலையில தான் இருப்போம். எங்களுடைய குறைகள் வந்து இந்த குறைகளோட வந்தேன், இது வந்து சரியாயிடுச்சுமா, இந்த குறைகளோட இந்த பிரச்சனையோட வந்தேன், அதை தீர்த்து வச்சிட்டீங்கன்னு சொல்லும் போது அதை விட இந்த உலகத்தை எங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்த ஆனந்தப்படுத்துற விஷயம் எதுவுமே இல்லை. அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அதை சொல்லும் போது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும். இது எப்படி அமைஞ்சது? இது பாக்குறது ரொம்ப அழகா உங்களுடைய திருவுருவ சிலை எப்படி இருக்கிறத. இது வந்து என்னோட பக்தர்கள் வந்து என்கிட்ட வந்து பக்தி செலுத்தும் போது என்கிட்ட வந்து காட்சிகள் வெளிப்படும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காட்சிகள் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி வெளிப்பட்டு அத வந்து சிலையா என்னோட பக்தர்கள் தான் அமைச்சிருக்காங்க. அதுவும் இப்ப இது என்ன ரூபம்? இது என்ன ரூபம் உணர்ந்தவங்க தான் சொல்லலாம். என்ன இல்ல பொதுவா நம்ம சொல்லல, ஒரு கோபமா இருந்தா காளி அவதாரம், அந்த மாதிரி என்ன? காளின்னு சொல்றீங்க, அம்பிகைன்னு சொல்றீங்க. இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல அந்த சக்தி வந்து செயல்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சிலையா வந்து கோவில் அமைச்சு வழிபட்டுட்டு வராங்க. இப்ப வந்து ஒரு அப்பாற்பட்ட சக்தி வந்து செயல்படுது. அது இந்த ரூபத்துல வெளிப்பட்டு இருக்கு. சரிங்களா? எதுக்கு என்ன ரூபம்னு கேட்டீங்க? ஆமா, அன்னபூர்ணி அரசோட ஒரு சிஎம்னு சொல்லலாம். அந்த அன்னபூர்ணி அரசு எல்லாமே அன்னபூர்ணி அரசு தான். காட்சி வெளிப்படுது இல்ல, ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு பேர் கிடையாது. எல்லாமே அன்னபூர்ணி அரசு தான். ஏற்கனவே அந்த மாதிரி பேர் இல்ல, எல்லாமே அன்னபூர்ணி அரசு தான். ரெண்டு சேர்ந்து தான் இந்த காட்சி அது வெளிப்படுத்துது. அதனால அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா இருக்கு. சிரிச்ச முகமா அப்படியே தத்ரூபமா இதே காட்சி வெளிப்படும். இதே காட்சி கொடுத்தது கூட சிலையும் காட்சி கொடுத்ததையும் பக்கத்துலயே போட்டோ கூட Facebookல போட்டிருக்கும். அந்த காட்சி எப்படி வெளிப்பட்டுச்சோ அந்த காட்சியும் அந்த காட்சியில இருந்து அந்த சிலை வடிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கும். இது ஏதாவது இந்த அளவுலதான் இருக்கணும் அப்படின்றது ஏதாவது அவங்களா எந்த அடிப்படையில அப்படின்றது முடிவு இல்ல சார். இது வந்து அது அவங்களா பக்தர்களா அவங்க பண்ணதுதான். சரி, இது இங்க எல்லாமே எதுலயுமே நாங்க இல்தான் ஆக மாட்டோம். அவங்க ஒரு பக்திக்கு அவங்களோட அந்த காட்சி என்னோட பக்தர்கள் வந்து இந்த காட்சியை வெளிப்படுத்தினத போட்டோவா எடுத்து சிலை பண்றவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அம்மாவோட இந்த காட்சி அப்படி தத்துருவமா எங்களுக்கு சிலை வேணும், அவர் அப்படியே கொண்டு வந்துட்டார். உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது? இப்ப நம்மளவே பார்த்தா அப்படி இருக்கும், நம்ம உருவத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கும். போட்டோ பார்த்த மாதிரிதான். என்ன இப்ப கண்ணாடியில பாக்குறேன், போட்டோ எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதான் பாப்பேன். இங்க எல்லாமே என்னோட அன்பு குழந்தைங்க அவங்க உருவாக்குனதுதான். இது வந்து பக்தர்கள் வந்து வெயிட் பண்றதுக்கு. இது வரைக்கும் இங்க அமைக்கப்பட்டது எதுவுமே வாய் வார்த்தையால கூப்பிட்டு இதை பண்ணுங்க இதை செய்யுங்க நான் சொன்னதே இல்ல. பக்தி பண்ணும் போது தியானம் பண்ணும் போது அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி காட்சியா கொடுத்து உணர்த்துவேன். அவங்களுக்குள்ளேயே என்னோட குரலே அவங்களுக்குள்ள ஒலிக்கும். தம்பி, ஆமா தம்பி இத வந்து செய்யுங்க, இதை இப்படி பண்ணுங்க, இந்த இடத்துல இப்படி கோயில் வரணும், இந்த இடத்துல மண்டபம் வரணும் அப்படின்னு அசரீரி மாதிரி உள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒழிச்சிருவேன். அதன்படி வந்து அவங்க செயல்பட்டுருவாங்க. ஆனா அது நீங்க சொல்றது தானே? ஆமா, நான் சொல்றது. ஏன் பக்தர்கள் கூட சொல்ல மாட்டேன், அன்பு குழந்தைங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். அன்பு குழந்தைங்கன்னு ஏன் சொல்றேன்? எல்லாமாவும் எங்களுக்கு எல்லாத்தையும் எங்களோட தேவைகளை பாத்துக்கிறது. ஒரு அம்மா அப்பாவை பிள்ளைங்க எப்படி பாத்துக்குவாங்களோ அதுக்கு மேல அப்பாற்பட்டு பாத்துக்கிறாங்க எங்களை. அம்மா உணர்த்திட்டாங்கும் போது என்ன பண்ணுவேன்னா அதுக்கான ஆளு, அதுக்கான இடம், பொருள், சூழ்நிலை எல்லாம் தானா அமைச்சு கொடுத்துருவேன். அப்ப அதுங்களுக்கு என்ன இடம், அம்மா அந்த உணர்த்தினோட இது எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணி கொடுத்துருவேன். அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா அதுவா நடந்து முடிஞ்சிடும்.